பிரைஸ் தி லார்ட். மனசுல ஏதோ ஒரு பாரம் என்ன அழுத்திட்டு இருக்கு, ரொம்ப கவலையாவே இருக்கிறேன், ஏதோ ஒரு பாவம் செய்தது போல ஒரு உணர்வு, சில மீறுதல்கள்ல நான் இருக்கிறேன், என்னால தேவனோடு நெருங்க முடியல அப்படின்னு ஏதாவது ஒரு கவலையோட நீங்க இருக்கிறீங்களா? கஷ்டமா இருதயம் பாரமா இருக்கா? உங்களுக்கு தாங்க இந்த வார்த்தை. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார், நீ தேவனை அறியாத போது, நான் யார் என்று தெரியாத போது நீ உன்னுடைய பாவத்துல விழுந்து கிடந்த, நான் உன்னை கடந்து போகும்போது ரத்தத்துல கிடந்த உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன்னு கர்த்தர் சொல்கிறார். தேவனை அறியாத போது நீங்க அநேக பாவங்கள்லையும் அநேக குற்றங்கள்லையும் மறைமுகமான காரியங்களில் ஈடுபட்டு இருக்கும்போது, அப்பேற்பட்ட காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தயவாய் மன்னித்து உங்களை பார்த்து ரத்தம் போல செக்கச்சவேர்னு உங்க பாவம் இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொன்னார், நீ பிழைத்திரு என்று. இப்போ நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க, தேவன் உங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்துல நீங்க செய்த சில மீறுதல் நிமித்தம் உங்க இருதயம் பாரமா கஷ்டமா இருக்குமானா, நீங்க தேவனோடு நெருங்க முடியாம இருப்பீங்கன்னா, கர்த்தர் மீண்டுமா அந்த வசனத்துல உங்களை பார்த்து சொல்றார், மீண்டும் சொல்லுகிறார், நீ பிழைத்திரு என்று. அதனால நீங்க எதை குறித்தும் கலங்க தேவையில்ல. கர்த்தர் உங்களை பிழைக்க பண்ணுவார். உங்க பாவங்களை, உங்க குற்ற உணர்வுகளை, உங்க சோகங்களை எல்லாவற்றையும் தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இந்த நாள்ல நீ பிழைத்திரு. நீங்க பிழைத்து சுகமா தேவனுடைய சந்நிதியில சந்தோஷமா வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஆமென்.